மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் 7. அந்த 4 நாட்களும் நிதிஷின் பார்வையும் மனமும் அஸ்விதாவையே சுற்றி சுற்றி வந்தது. மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக சுற்றி கொண்டிருந்தான் அவன். அதை கண்ட மித்ரா, என்னடா இங்க பிடிக்கலன்னு சொன்ன, இப்போ இவ்வளவு ஹாப்பியா இருக்க என்று கேட்டாள். அத்தை, அதுதான் இப்போ எல்லாரும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆமாம் ஆமாம், நானும் தான் பார்க்குறேன். எல்லா பசங்களும் உன்னையே சுற்றி சுற்றி வர்றாங்க என்று சொல்லி சிரித்தாள். ஆமாம், நீங்கள் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவங்க உன்கிட்ட பேசுறது ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி அத்தை என்று அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தான். அவளிடம் கூறியதைப் போல் அந்த வீட்டு குழந்தைகள் அவனை சுற்றி சுற்றி வந்தது கொஞ்சம் சந்தோஷம் என்றால், ஆதி அவனோடு நெருங்கி வந்திருந்தது இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை தந்தது. இது எல்லாவற்றையும் விட அஸ்விதா, அவள்தான் அவன் மனதை ஏதோ ஒரு விதமாக மாற்றியிருந்தாள். அவன் உணர்வுகள் அவனுக்கே புதியதாக இருந்தன. முதன்முறையாக இவ்வாறெல்லாம் அவன் மனம் தத்தளித்தது. கண்டதும் காதலா என்று கேட்டால் அதெல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வயதிற்கே உரிய காதல் உணர்வுகளோடு அவளை ரசித்து கொண்டிருந்தான். என்னை சாய்த்தாலே உயிர் தேய்த்தாலே இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரை மோதாமல் இனி மீள்வேனோ முழுதாக, இதழோரத்தில் நகை பூர்த்தாலே என் பாவங்கள் தீர்த்தேன், மழையீரத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன், நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன், விழிகளில் பிழை விழுகிற திரை அதனால் திகைக்கிறேன், நேற்று போலே வானம் அட இன்றும் கூட நீளம், என் நாட்கள் தான் நீளும், தள்ளி போக என்னும் கால் பக்கம் வந்து பின்னும் கேட்காதே யார் சொல்லும், பறவை நான் சிறகு நீ, நான் காற்றை வெல்ல ஆசை கொண்டேன், பயணம் நான் வழிகள் நீ, நான் எல்லை தாண்டி செல்ல கண்டேன், என்னை சாய்த்தாலே உயிர் தேய்த்தாலே இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரை மோதாமல் இனி மீள்வேனோ முழுதாக. 4 நாட்கள் முடிந்து கிளம்பும்போது நிதிஷுக்கு வருத்தமாக இருந்தது. 4 நாள் போனதே தெரியல என்றான் சலித்து கொண்டே. இங்கே எல்லார் கூடவும் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தான்ல, அதுதான் கஷ்டமாக இருக்கு போல என்றாள் சத்யா. அதுக்கு என்ன, அடுத்து நிதிஷுக்கு கல்யாணம் பண்ணால் அப்போ எல்லாரும் இதே போல சேர போகிறாங்க என்று சொல்லி சிரித்தார் யசோதா. என்ன அத்தை அதுக்குள்ள அவசரம், இன்னும் 2 வருஷ படிப்பு இருக்கே என்றாள் நந்தினி. நிதிஷ் திகைத்து அவளை பார்க்க, அத்தை என்ன சொல்றீங்க, இன்னும் 1 வருஷம் தானே என்றான் ஆதி. சட்டென்று சுதாரித்தவள் அஸ்விதாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, படிப்பு 1 வருஷம்தான், அப்புறம் தொழிலெல்லாம் கற்றுக்கணும் இல்லை என்று சமாளித்தாள். என்னம்மா இப்படி சொல்கிற, இப்போவே அவன் அவங்க அப்பா கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிறானாமே, ரொம்ப நல்ல பையன், கெட்டிக்காரன், அப்படி இப்படின்னு இவர் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார் என்றார் ஜெயந்தி. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல பையன்தான் என்றாள் நந்தினி கிண்டலாக. நிதிஷ் அவளை முறைத்தான். அவர்கள் பேச்சு புரியாத யசோதா, அது சரி, எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்றார். அவன் அப்பா சும்மா விட்டுடுவாரா என்ன, உலகத்தையே புரட்டி போட்டு அலசி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்திட மாட்டாரு என்றாள் சத்யா. என்னடா உனக்கு ஓகேவா, இல்லை யாரையாச்சும் லவ் பண்ணுறியா என்றான் கிரி. ஏன், நான் ஒருத்தி லவ் பண்ணிட்டு எங்கள் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு இருந்தது பத்தாதா என்றாள் மித்ரா கிரியை முறைத்தவாறு. ஏய் என்றாள் நந்தினி அவசரமாக. எல்லோரும் அவளை பார்க்க, என்னடி பேசுகிற, அவர்கிட்ட நீ பயந்திருந்தாலும் அவர் உன்னோட லவ்வை சேர்த்து வைக்காமலா போயிட்டாரு, என் பையனும் லவ் பண்ணால் நிச்சயமாக சேர்த்து வைப்பார் என்றாள். அப்போ ஓகே, உனக்கு க்ரீன் சிக்னல் கிடைச்சிடுச்சுடா, கோயம்புத்தூரில் இல்லாத பொண்ணுங்களா, நீ லவ் பண்ணுடா மாப்பிள்ள என்றான் கிரி. அது என்ன, அந்த ஊரில் மட்டும்தான் பொண்ணுங்க இருக்காங்களா, எந்த ஊர் பொண்ணாக இருந்தா என்ன, நல்ல குடும்பமாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்றாள் நந்தினி அழுத்தமாக.
நிதிஷ் நந்தினியையே பார்த்து கொண்டு இருந்தான். அவளை தனியாக இழுத்து கொண்டு சென்று கேட்டான், மை மம்மி? எஸ் மை சன். நீங்கள் இப்போ சொன்னதில் ஏதாச்சும் உள்ளர்த்தம் இருக்கா? நோ மை சன், ஒரே அர்த்தம்தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். மெல்லிய புன்னகை ஒன்று நிதிஷின் இதழில் அரும்பியது. தான் சொல்லாமலேயே தன் காதலை புரிந்து கொண்டு மறைமுகமாக அதற்கு சம்மதம் தெரிவித்த தன் தாயை மனதிற்குள் மெச்சிக்கொண்டான். அதன் பிறகு மாதேஷிடம் அடம் பிடித்து ஆதியை தங்கள் வீட்டிலேயே தங்க வைத்து கொண்டான் நிதிஷ். ஆதி மறுக்க அவனை மிரட்டி சம்மதிக்க வைத்தான். வேணுவும் நித்யாவும் தயங்க மாதேஷ் அவர்களிடம் ஆதியின் ஆசையை பற்றி கூறி அதை அவன் ஜெயிப்பதற்கு தாங்கள் உதவுவதாக வாக்கு தந்து அவர்களை சம்மதிக்க வைத்தான். வீட்டில் ஆதிக்கென அமைதியான ஒரு அறையை ஒதுக்கி தந்தான் மாதேஷ். ஆனாலும் பெரும்பாலான நேரங்கள் ஆதியும் நிதிஷும் சேர்ந்தே இருப்பார்கள். அவனுக்காக தேடி தேடி ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டான். அவனுக்கு தேவையானவை அனைத்தும் வாங்கி தந்தான். அவனுக்கு அவன் மேலேயே நம்பிக்கை வர மோட்டிவேஷனல் கிளாஸ் அழைத்து சென்றான். அவனுக்கு தெரிந்த காவல்துறை நண்பர்களிடம் அழைத்து சென்று அவனை அறிமுகம் செய்து வைத்தான். அவர்களிடம் பழகச் செய்து அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான். ஆதி அவன் தந்ததையெல்லாம் கெட்டியாக பிடித்து கொண்டு அதில் முன்னேறி கொண்டு இருந்தான். வீட்டிற்கு வெளியே மாதேஷ் அனைத்தும் செய்ய வீட்டிற்கு உள்ளே நிதிஷ் அவனை பார்த்து கொண்டான். அவனுக்கான முழு மாரல் சப்போர்ட்டும் கொடுத்து அவனை ஊக்கப்படுத்தினான். இரவு கண்விழித்து அவன் படிக்கும் வேளையில் எல்லாம் அவனுக்கு துணையாக இவனும் கண்விழிப்பான். அவன் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் அவனை உற்சாகப்படுத்துவான். அந்த ஒரு வருடத்தில் இருவரும் மிகவும் நெருங்கியிருந்தார்கள். இவற்றோடு சேர்த்து நிதிஷ் மற்றொன்றையும் செய்து கொண்டு இருந்தான். அது அஸ்விதாவை காதலிப்பது. அஸ்விதா ஆதியை அழைத்து வீடியோ காலில் பேசும்போதெல்லாம் சத்தமில்லாமல் அவன் அருகில் அமர்ந்து அவளை திருட்டுத்தனமாக ரசித்து பார்ப்பான். அவளிடம் பேசிவிட்டு அவளை பற்றி ஆதி கூறுவதையெல்லாம் தன் மனதிற்குள் சேமித்து வைத்து கொள்வான். அஸ்விதா தன்னுடைய படிப்பை முடிக்கப் போகும் நேரத்தில் ஆதியிடம் சொல்லி மெல்ல அவளை ஜுவல் டிசைனிங் கோர்ஸ் சேரச் சொன்னான். அதற்கு தான் இப்போது வேல்யூ அதிகம் என்று அவன் கூற அவர்கள் நகைக்கடை வைத்திருப்பதால் அதை பற்றி அவனுக்கு தெரியும் என்று எண்ணி ஆதியும் எதுவும் யோசிக்காமல் நிதிஷ் கூறுவதையெல்லாம் அஸ்விதாவிடம் கூறி வைப்பான். அவளும் அதை பற்றி யோசித்து அந்த கோர்ஸில் சேர்ந்து தன் திறமையை வளர்த்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள். ஒரு நாள் அஸ்விதாவிற்காகவே தங்கள் கடையின் மூலம் நகை டிசைன் வரையும் போட்டி ஒன்றை கல்லூரி மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்தான். அதனை ஆன்லைன் போட்டியாக அறிவித்து எந்த ஊர் மாணவர்கள் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவித்து விட்டான். பிறகு இதை பற்றி ஆதியிடம் சொல்லி அஸ்விதாவிடம் தெரிவிக்கச் சொல்ல முதன்முறையாக நிதிஷின் மேல் சந்தேகம் கொண்டான் ஆதி. எப்படியாவது அவள் படிப்பை முடித்து கல்லூரியில் இருந்து வெளியில் வருவதற்குள் அவளுக்கு ஜுவல் டிசைனிங் மேல் ஆர்வத்தை உண்டாக்கிவிட அவன் முயற்சிப்பது ஆதிக்கு புரிந்து போனது. மெல்ல நிதிஷை கண்காணித்தவன் அவன் மனதை கண்டுகொண்டு விட்டான். ஒரு நாள் நிதிஷிடம் இதை பற்றி நேரிடையாக கேட்டுவிட முதலில் தயங்கியவன் பின் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டான். ஆதி என்ன பதில் சொல்வானோ என்ற பயத்தோடு அவன் முகத்தை பார்க்க அவனோ உரக்கச் சிரித்தான். என்ன மச்சான், அப்போ உனக்கு ஓகேவா என்றான் தயக்கமாக. அவனை தோளோடு அணைத்து கோரினான் ஆதி. ஓகேவான்னு மெதுவாக கேட்குற? உன்னை விட அக்மார்க் நல்ல பையன் என் தங்கச்சிக்கு எங்கே இருந்துடா மாப்பிள்ளை கிடைப்பான் என்று கூறி மீண்டும் சிரித்தான். அதில் மனம் மகிழ்ந்து போனான் நிதிஷ். ஆனால் அடுத்த நொடியே தன் வார்த்தைகளால் அவன் மனதை உடைத்து விட்டான் ஆதி. ஆனாலும் நீ பயங்கரமான ஆளுதாண்ட மாப்பிள்ளை. அவன் லவ்வுக்காக என்னென்னவோ பண்ணுவான். ஆனால் நீ அந்த பொண்ணோட அண்ணனையே ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்ச பாத்தியா? வேற லெவல்டா மாப்பிள்ளை நீ என்றான். அதை கேட்டு உள்ளுக்குள் துடித்து போனான் நிதிஷ். விளையாட்டாக தான் கூறிய வார்த்தைகள் இருவரின் இடையே சிறு விரிசலை உண்டாக்கிவிட்டதை அறியாமல் சிரித்து கொண்டிருந்தான் ஆதி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.